தேமுதிக தொகுதி குறித்த வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது தேமுதிக தொகுதி வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அதில் மிக முக்கிய 10 இதற்கான வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் திமுக அறிவாலயத்தில் நடைபெற்ற ஒரு நிலையில குறிப்பாக முதற்கட்ட அதாவது உத்தேசப்படி என்பது வெளியிருக்கிறது. ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி தேமுதிக அனைவருமே ஒன்றாக வேட்புமனு தாக்கல் செய்வார் அறிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் உத்தேச பட்டியலை பொறுத்த வரைக்குமே இப்போது தற்சமயம் வெளியாக இருக்கிறது. அது மிக முக்கியமாக விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்குமே தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விருந்தினர் அழைப்பதற்கும் விஜய் பிரபாகரன் இளைஞரணி செயலராக இருக்கிறார். சேலம் மேற்கு கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜனும், விருகம்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் கழக தலைமை நிலைய செயலர் பார்த்தசாரதி, துணை செயலர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்கோயிலை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக அதாவது முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். தருமபுரை பொறுத்தவரைக்கும் அவைத்தலைவர் இளங்கோவன், கெங்கவள்ளி தனித்துறை பொறுத்தவரைக்கும் துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ குறிப்பாக சுப்பரவி என்ற அவர் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. பண்ருட்டை பொறுத்தவரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து கடலூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். பல்லாவரம் அல்லது செங்கல்பட்டு முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் அவர் பேரும் அடிபடுகிறது. மேலும் தேமுதிக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் மற்றும் அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளுடன் 25 பட்டியல்கள் திமுகவிடம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 10 தொகுதிகள் இந்த திமுக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்த்த நிலையில இடங்கள் குறைவாக மையப்படுத்தி விமர்சனங்கள் வரும் என்பதால் அவர் போட்டியிட வாய்ப்பு குறைவு என சொல்லப்படுகிறது. இருப்பினும் திமுக மற்றும் தேமுதிக தலைமை விஜய் பிரபாகரன் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் அல்லது அழுத்தம் கொடுத்தால் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் அனைத்துமே தேமுதிக சார்பாக தயாராக இருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, தேமுதிக தொகுதி குறித்த வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது தேமுதிக தொகுதி வேட்பாளர்கள் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அதில் மிக முக்கிய 10 இதற்கான வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் திமுக அறிவாலயத்தில் நடைபெற்ற ஒரு நிலையில குறிப்பாக முதற்கட்ட உத்தேசப்படி என்பது வெளியிருக்கிறது. ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி தேமுதிக அனைவருமே ஒன்றாக வேட்புமனு தாக்கல் செய்வார் என அறிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் உத்தேச பட்டியலை பொறுத்த வரைக்குமே இப்போது தற்சமயம் வெளியாக இருக்கிறது. அது மிக முக்கியமாக விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்குமே தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விருந்தினர் அழைப்பதற்கும் விஜய் பிரபாகரன் இளைஞரணி செயலராக இருக்கிறார். சேலம் மேற்கு கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜனும், விருகம்பாக்கத்தை பொறுத்தவரைக்கும் கழக தலைமை நிலைய செயலர் பார்த்தசாரதி, துணை செயலர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்கோயிலை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக அதாவது முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். தருமபுரை பொறுத்தவரைக்கும் அவைத்தலைவர் இளங்கோவன், கெங்கவள்ளி தனித்துறை பொறுத்தவரைக்கும் துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ குறிப்பாக சுப்பரவி என்ற அவர் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. பண்ருட்டை பொறுத்தவரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து கடலூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். பல்லாவரம் அல்லது செங்கல்பட்டு முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் அவர் பேரும் அடிபடுகிறது. மேலும் தேமுதிக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் மற்றும் அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளுடன் 25 பட்டியல்கள் திமுகவிடம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 10 தொகுதிகள் இந்த திமுக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்த்த நிலையில இடங்கள் குறைவாக மையப்படுத்தி விமர்சனங்கள் வரும் என்பதால் அவர் போட்டியிட வாய்ப்பு குறைவு என சொல்லப்படுகிறது. இருப்பினும் திமுக மற்றும் தேமுதிக தலைமை விஜய் பிரபாகரன் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் அல்லது அழுத்தம் கொடுத்தால் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் அனைத்துமே தேமுதிக சார்பாக தயாராக இருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.